ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எனர்ஜி கிவர்ஸ் யார், எனர்ஜி டேக்கர்ஸ் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி குடித்தோம் அப்படின்னா அது எனர்ஜி கொடுக்கும். ஹைட்ரேட்டடாக இருக்கணும் எப்போவுமே. ஆல்கஹால் அண்ட் டூ மச் ஆஃப் கெஃபைன் இதெல்லாம் நமக்கு எனர்ஜி டேக்கர்ஸ். போதுமான சன்லைட்டில் நம்ம இருக்கணும், அல்லது சன்லைட்டை நம்ம பார்க்கணும், அது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். இதே நம்ம மொபைல் மாதிரியான விஷயங்கள், டிவி மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் இதிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி அதை எடுத்துக்கும். நம்மளை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் பீப்புள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏதாவது நெகட்டிவ் பீப்புள் நம்மக்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா அது எனர்ஜியை காலி பண்ணிவிடும். நம்ம செல்ஃப் கேர் பண்ணணும். தட் மீன்ஸ் நம்ம அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். பொதுவாக நம்ம ஒரு ஒர்க்கை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும்போது ப்ராப்பரான ரெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு ஒர்க்கை செய்யும்போது செட்டிங் பவுண்ட்ரிஸ், நம்ம கரெக்டான இலக்குகளை நிர்ணயிக்கணும். ப்ராப்பரான பவுண்ட்ரிஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்ம எனர்ஜியை காலி பண்ணிவிடும். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது தொடர்ந்து மூவிங்கில் இருக்கணும், மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். செடென்ட்ரியாக இருக்கக்கூடாது. செடென்ட்ரியானால் ஒரு இடத்துல உக்காந்துட்டு ரொம்ப நேரம் உக்காந்துக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்கிறது, மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுன்றது நம்ம எனர்ஜியை எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி கிவர்ஸ் அண்ட் எனர்ஜி டேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ. அதே எனர்ஜி கிவர்ஸ் பற்றின இன்னொரு விஷயம் இங்கே ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, அதையும் பார்த்துருவோம். எனர்ஜி கிவர்ஸில் யார் இருக்காங்க? சன்லைட் இருக்குது. எனர்ஜி டேக்கர்ஸில் டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. நரிஷிங் ஃபுட் எடுத்துக்கணும். ஃபியரு, டவுட்டு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும், அது எனர்ஜியை கொடுக்கும். நோ எக்ஸசைஸ் அப்படின்னா அது எனர்ஜியை எடுத்துரும். அதுக்கடுத்து நம்ம தேவையான அளவுக்கு ஹைட்ரேட்டடாக வாட்டர் எடுத்துக்கணும். ஜங்க்கு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது, ஏன்னா அது எனர்ஜி எடுத்துக்கும். செல்ஃப் கேர் நம்மளை பண்ணணும். ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும். ஸோ லிவிங் இந்த மோமெண்ட், வாழும்போதே அதை வாழ்ந்துடணும். ஸோ பாஸ்ட்டு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற லைஃப்பில் வாழணும், பாஸ்ட் லைஃப்பில் வாழக்கூடாதுன்னு அர்த்தம் இதுக்கு மீனிங். அண்ட் லவ் அண்ட் இன்டிமெசி இருக்கணும். ஓவர் ஒர்க்கிங் அப்படின்றத அவாய்ட் பண்ணணும். ப்ராப்பர் ஸ்லீப் ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் சுகரை அவாய்ட் பண்ணணும். மியூசிக்கை கேட்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் லிசனிங் மியூசிக் இருக்கணும். எல்லா நாளும் உட்காந்துட்ருக்கூடாது, சிட்டிங் ஆல் டேன்றதை அவாய்ட் பண்ணணும். பாசிட்டிவ் செல்ஃப் டாக் இருக்கணும். எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை கொண்ட வார்த்தைகளை பேசணும். பாசிட்டிவ் டாக்கிங் நமக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணணும். டீஹைட்ரேஷன் என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ நீர் இழப்பு அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கூடாது. ஸோ இதெல்லாம் எனர்ஜி கிவர்ஸாகவும் எனர்ஜி டேக்கர்ஸாகவும் இருக்குது. இன்னொரு கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.